இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இந்த நாளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். அன்பு தெய்வமே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இதயத்தின் அடியிலிருந்து நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நாளை தந்து எங்களுக்கு வாழ்க்கையை தந்து எங்களை ஆசீர்வதிக்கும் போது, ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களோடு இரும். எங்களுடைய பயணங்களில் எல்லாம் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும். நாங்கள் செய்ய வேண்டிய செயல்கள் ஒவ்வொன்றையும் நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். உம்முடைய அருள்கரம் தொடர்ந்து எங்களை வழிநடத்தட்டும். முன்னாகும் பின்னாகும் வலமாக இடமாக இருந்து எங்களை ஆசீர்வதி. காவல் தூதர்களின் துணை இருக்கட்டும். இரத்த கோட்டைக்குள்ளே பாதுகாத்து வழிநடத்தும். உம்முடைய அருள்கரம் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் தாங்கி வழிநடத்தட்டும். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தை. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். கவலைப்பட்டு, துன்பப்பட்டு, பயப்பட்டு, நொந்து போயிருக்கின்றவர்கள் என்னிடம் வரும்போது நான் கொடுக்கின்ற இறைவார்த்தை இதுதான். யோசுவா 1:9. வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நாம் செல்லும் இடமெல்லாம் இருக்கிறார். நம்மை தாங்கி பிடிக்கின்றார். இன்று கண்ணீரோடு, கவலையோடு, துன்பத்தோடு, துயரத்தோடு, வாழ்வில் நம்பிக்கை இழந்து, எதிர்காலத்தை பற்றி சஞ்சலமடைந்து, வாழ்வை நான் நினைத்தது போல் நடக்க முடியவில்லையே, அது நடைபெறவில்லையே, வாழ்வு நான் நினைத்தது போன்று நகரவில்லையே என்று நினைக்கின்ற சகோதரமே, கடவுள் இன்று உனக்கு கட்டளையிடுகிறார். என்ன கட்டளை தெரியுமா? வீறுகொள், அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். கட்டளையிடுபவர் கடவுள், மனிதன் அல்ல. மனிதன் மாறக்கூடியவன், கடவுள் மாறமாட்டார். எனவே பல வேளைகளில் கடவுளே நீர் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த உடனிருப்பை நான் உணர்வதில்லை. இதனால் நாம் பல நேரத்தில் சோர்ந்து விடுகிறோம். இன்று இதை நம்புவோம். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று மொழிந்த அன்பு தெய்வம் இன்று நம்மோடு இருக்கின்றார். நம்முடைய துன்பத்தில், துயரத்தில், கண்ணீரில், கவலையில், கடனில், பிள்ளைகளை பற்றிய கவலையில் நம்மோடு இருக்கிறார். அவருடைய உடனிருப்பை நாம் உணர்வோம். அந்த ஒளியை பிடித்து கொண்டு இந்த இருளை நாம் சந்திப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே அவர் சொல்லுகின்றார், கவலங்காதே, திகையாதே, நான் உன் கடவுள், நான் உன்னோடு இருக்கிறேன். நம்புவோமா? ஆண்டவர் இன்று நம்மை ஆசீர்வதிக்கின்றார். இந்த இறை வார்த்தையை தந்து நம்மை திடப்படுத்துகின்றார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.